ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரீஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு ரொம்ப ஈஸியா ரொம்ப குயிக்கா நல்ல ஒரு ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆளுங்கிற பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரத்துல 1 கிளாஸ் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்துக்கிறேன். எல்லாமே ஒரே அளவு எடுத்துதான் நான் செய்யறேன். அதே கிளாஸ்ல 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் வெல்லத்துக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லம் ஜஸ்ட் கரைஞ்சா போதும். இது பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. வெள்ளத்துல இருக்கிற தூசு எல்லாமே வடிகட்டி எடுக்கிறதுக்காக வெள்ளத்தை கரைய வைக்கிறோம். இது நல்லா கொதிச்சிருச்சு. இதை எடுத்து அப்படியே ஓரமா வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அந்த பேன்ல 1/2 கிளாஸ் அளவுக்கு நெய் முதல்ல நான் எடுத்துக்கிறேன். தேவைப்பட்ட எக்ஸ்ட்ராவோ நம்ம எடுத்துக்கலாம். இப்ப 1/2 கிளாஸ் எடுத்த நெய்ல எல்லாமே சேர்த்துட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் நிறுத்துறேன். இப்போ நம்ம முந்திரி கொஞ்சம் எடுத்து நல்லா ஒரு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஒரு பொன்னிறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே அளவுகளோட நீங்க மைதா மாவுலயே நீங்க செய்யலாம். இதே மாதிரி கோதுமை மாவுக்கு பதிலா மைதா மாவு போட்டும் நீங்க செய்யலாம். அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ முந்திரியே நல்லா வறுப்படிச்சு அதை ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சிடலாம். இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா இதை கோதுமை மாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நெய் நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை இப்ப சேர்த்துடலாம். நெய் பத்தலை சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா இதை வறுத்துக்கலாம். இது இப்போ மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மறுபடியும் நெய் சேர்க்கிறேன். நெய் இதுக்கு இன்னும் தேவைப்படுது. பாருங்க சேர்த்தாச்சு. இப்போ நான் மொத்தமா இதுக்கு 3/4 கிளாஸ் அளவுக்கு நெய் சேர்த்துதான் இந்த ஸ்வீட் பண்ணியிருக்கேன். 1 கிளாஸ் கோதுமை மாவு, 1 கிளாஸ் வெல்லம், 3 கிளாஸ் தண்ணி, 3/4 கிளாஸ் அளவுக்கு நெய் சேர்த்து இந்த ஸ்வீட் நம்ம பண்ணியிருக்கோம். நல்லா வறுத்துக்கோங்க. கலர் உங்களுக்கு நல்லா இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு வாசனை வரும். அந்த சமயத்துல ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் ரெசிபி அப்படின்னாலே கொஞ்சம் சால்ட் சேர்த்தாதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொதிக்க வச்சிருக்கிற இந்த வெல்லம் தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இதை ஒரே தடவை சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. முதல்ல கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே லோ ஃப்ளேம்ல வச்சு பண்ணுங்க. ஃப்ளேமை ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க. லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு பண்ணுங்க. இப்போ 2வது தடவையா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வெல்லம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு இப்போ மொத்தமா எல்லா தண்ணியும் சேர்த்துடலாம். வெல்லம் தண்ணி எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இதுல பாருங்க தூசும் நிறைய இருக்கு. அதனால வடிகட்டி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எப்படி ஒரு சில்கியா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. ஒரு கட்டியும் இல்லை. நல்லா மாவு வறுத்துட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு கட்டிகள் எதுவுமே உங்களுக்கு வராது. நல்லா இந்த அளவு கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதுக்கு தேவையான ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். வாசனைக்காக சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்ப மறுபடியும் இதுல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்கேன். கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரியை இதுல சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடும்போது உங்களுக்கு நெய் எல்லாமே உறிஞ்சிட்டு நல்லா இந்த அளவுக்கு உங்களுக்கு வரும். மறுபடியும் கொஞ்ச நேரம் நம்ம கலந்து விடும்போது அந்த நெய் உங்களுக்கு ஓரத்துல எல்லாம் அதுவாவே விட ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதுதான். நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி சுருண்டு திரண்டு வந்திருக்கு பாருங்க அல்வா நல்லா. இப்போ உங்களுக்கு ஓரத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெய் அதுவாவே தானாவே விட ஆரம்பிக்கும். இந்த சமயத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நல்ல ஒரு சூப்பரான நல்ல ஒரு ஹெல்தியான அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது வாயில வச்சதுமே நல்லா கரைஞ்சு போயிடும். உங்களுக்கு இதுல சர்க்கரையும் நம்ம சேர்க்கல, மைதாவும் நம்ம சேர்க்கல. வெறும் கோதுமை மாவு வெல்லம் வச்சு செஞ்சிருக்கோம். அதே மாதிரி நெய் சேர்த்துதான் பண்ணியிருக்கோம். இதை தாராளமா சாப்பிடலாம். டேஸ்ட்டும் உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஓரத்துல எல்லாம் நெய் வர ஆரம்பிச்சிடுச்சு. நல்ல ஒரு சூப்பரான கோதுமை மாவு அல்வா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ தமிழ் வருட பிறப்பு வருது. அந்த சமயத்துல கூட நீங்க இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா ரொம்ப குயிக்கா செஞ்சுடலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோல பாக்குறேன். நன்றி, வணக்கம்.